ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணியும் முட்டை கிரேவியும் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எதில் தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த செம்பில் கரெக்டாக நான் 5 செம்பு எடுத்திருக்கேன். 5 செம்பு தண்ணி நம்ம எதில் செய்ய போகிறோமோ பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் 5 செம்பு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நான் முன்னாடியே தண்ணியை கொஞ்சம் நல்லா சுட வச்சுட்டேன். அந்த 5 செம்பு தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரைஸை வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் முன்னாடி கொதிக்க வைக்கலைன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த இதில் செய்ய போகிறீங்களோ அதில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை நான் நல்லா ஊற வச்சுட்டு அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம அந்த சுடுதண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அரிசி ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ இப்போது இது நல்லா வேகணும். இது வேகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது நல்லா வெந்து வரணும். இப்போ நான் கையில் காட்டுறேன்ல, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரொம்பவும் வெந்துடக்கூடாது. இப்போது ரைஸ் நல்லா வெந்துருச்சு. ரைஸ் நல்லா வெந்தோடனையும் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்சியில் தக்காளியும் வெங்காயமும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்ட பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன் சாம்பார் பொடி. ஸோ இது வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இந்த சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கிண்டிட்டு இது கூடவே நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட வேணாம். அப்படி அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் முட்டை குழம்பு வந்துடும். ஸோ அது ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சேர்க்காமல் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்ட பிறகு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆக விடுங்க. ஏன்னா வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ அது எல்லாம் நல்லா போன பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இது இப்போ சைட் பை சைடாக இருக்கட்டும். இப்போ சைட் பை சைடாக நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீளமாக நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட அப்படியே தக்காளியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் மிளகாய் தூள் சேர்ப்பேன். ஸோ அப்போ காரம் அதிகமாக இடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு இதில் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சுட்டு இருந்தோம்ல அந்த குருமா, ஸோ அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இது பிரியாணி செய்கிறதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ரைஸ், ஸோ அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தது நல்லா ஆறி எடுக்கணும். நல்லா ஆறின பாஸ்மதி ரைஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ அந்த குழம்பு மிச்சம் இருக்குல்ல அதில் முட்டையை சேர்த்துட்டிங்கன்னா பாயில்டு பண்ண எக்கை சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு எக் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பாஸ்மதி ரைஸோட நம்ம அப்படியே அந்த முட்டை கிரேவியை வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸில் அப்படியே கொஞ்சம் பாயில்டு பண்ண எக்கையும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். முட்டை பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிடும். முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.